சூரியன் FM 93.5 கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஆட்சே தாராதா பேசிட்டு இருக்கேன். இந்த வருஷ பார்மசிஸ்ட் டேயோட தீம் என்னன்னு தெரியுமா? ஆல்வேஸ் ட்ரஸ்டட் ஃபார் யுவர் ஹெல்த். அதாவது மருந்தகம் தான் எப்போதும் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. இந்த மருந்தியல் சேவையில மருந்தாளுநர், மருந்தியல் விஞ்ஞானி, மருந்தியல் ஆசிரியர்னு 3 பரிமாணங்கள் இருக்கு. உலக அளவுல ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறதே கண்டிப்பா மருந்தாளுநர்கள் தாங்க. அண்ட் மருந்துகளோட அதிகபட்ச பலன் நோயாளிய போய் சென்றடையறதுக்கு யாரு பொறுப்பாகிறாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா மருந்தாளுநர்கள் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம பாதுகாப்பான வீரியமிக்க மருந்துகளை கண்டுபிடிச்சு தயாரிச்சு ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு மருந்தாளுநர்களோட பங்கு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இவ்வளவு ஏன், உலக நாடுகளுக்கு முன்னோடியா சுயசார்புள்ள வகையில தடுப்பூசியை கண்டுபிடிச்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா கொரோனா காலகட்டத்துல. அது கொரோனா ஒழிப்புல ஒரு மிகப்பெரிய சாதனையாவே இருந்துச்சு. அந்த பெருமைகள் எல்லாமே மருந்தியல் விஞ்ஞானிகளை தாங்க போய் சேரும். பிளஸ் சிக்கலான மருந்து பயன்பாட்டையும் ஈஸி ஆக்குறது யாரு அப்படின்னா கண்டிப்பா மருந்தாளுநர்கள் தான். ஒரு மருந்தாளுநரை அணுகிறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியத்தையே அணுகிறதுக்கு சமமாகும். நிறைய மருந்துகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த பயன்பாட்டுல நம்ம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது மாதிரி தகவல்களை ரொம்ப அக்கறையோட நமக்கு கொடுக்கறது யாரு அப்படின்னா அதுவும் கண்டிப்பா மருந்தாளுநர்கள் தான். இத பத்தி ஒரு திருக்குறள் கூட இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து அப்படின்றதுதான் அது. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மருந்தை 4ஆ வகைப்படுத்துறாங்க. அதாவது நோயாளி, மருத்துவர், மருந்து, அதை தயாரிக்கிறவங்க அப்படின்னு. நிச்சயமா பார்மசிஸ்ட் எல்லாருமே உலகத்தோட ஆரோக்கியத்துல ஒரு முக்கியமான பங்கா இருக்காங்கல்ல. அவங்க எல்லாருக்குமே பார்மசிஸ்ட் டே நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க. இது சூரியன் FM 93.5.